அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாளுக்கு நாள் கர்நாடகாவிற்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய சூழலானது நிலவி வருகிறது. அண்மையில் மகாராஷ்டிராவில் கர்நாடக அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய விவகாரத்தில் மராத்தி தெரியாது என்ற காரணத்தினால் அவர் தாக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அங்கு பதற்றமானது நீடித்து வருகிறது. தொடர்ந்து முழு விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தற்பொழுது மேலும் தீவிரமாக்கி வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு கர்நாடகா அரசு பேருந்தில் பயணித்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் மராத்தியில் டிக்கெட் கேட்க அது தொடர்பாக பிரச்சனை தான் முதலில் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கர்நாடகா மாநில பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தாக்கப்பட்டனர். இதனை பதிலடியாக கர்நாடகாவுக்குள் வரும் பேருந்துகளில் மராத்தி மொழியை மைப்பூசி அளிக்கப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அமைப்பினர் மகாராஷ்டிராவிற்குள் இருக்கக்கூடிய கர்நாடகா பேருந்துகளில் அந்த கன்னட எழுத்துக்களை அளித்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். இதன் காரணமாக இரண்டு மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டது. அதாவது இரு மாநில எல்லைகள் வரை மட்டுமே இரண்டு மாநிலங்களுடைய பேருந்துகளும் இயக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பயணிகள் அந்த மாநிலங்களுக்குள் சென்று அந்த சொந்த மாநில பேருந்துகளிலேயே பயணிக்கும் நிலையானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னமும் இந்த ஒரு பதட்டமான சூழல் தற்பொழுது வரை முடிவுக்கு வரவில்லை. மகாராஷ்டிராவினுடைய பல்வேறு பகுதிகளில் போராட்டமானது கர்நாடகாவை எதிர்த்து நடைபெற்று வருகிறது. அதே போல கர்நாடகாவை கண்டித்து மகாராஷ்டிராவினுடைய பல்வேறு பகுதிகளில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த இரு மாநிலங்களுக்கு இடையே நிலவி வரக்கூடிய அந்த ஒரு பதட்டமான சூழலை தணிப்பதற்கான நடவடிக்கையில் இரு மாநில அரசுகளும் ஈடுபட வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.